வைத்தியர் அவர்களே. ஷெஹன்ஷா தாங்களா? சலாம். உங்களது சலாம் எனக்கு தேவையில்லை. உங்கள் வயதினாலும் உங்கள் மேல் நான் வைத்திருக்கும் நம்பிக்கையாலும் நீங்கள் தப்பித்தீர்கள். இல்லை என்றால் நான் உங்களை... உசூர், தாங்கள் அமைதி காக்கவும் தண்டனையை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தங்கள் அடிமை என்ன தவறு இழைத்தேன் என்று கூறுங்கள். என்ன தவறு என்று கூற வேண்டுமா தங்களுக்கு? நீங்கள் ஜோதா பேகம் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று கூறியதே தவறு. ஏனென்றால் நான் அவர்களை தீண்டியதே இல்லை. அப்படி என்றால் ஜோதா பேகத்திற்கும் இன்னொருத்தனுக்கும் சம்மதம் இருக்கிறது என்று தானே அர்த்தம்? அதனால் எனக்கு சந்தேகம் பிறந்தது. நான் அவரிடம் சென்று நடந்தது என்னவென்று கேட்டேன். ஆனால் அதற்கு பதிலளிக்கும் போது அவர்கள் கண்களில் நான் நேர்மையை பார்த்தேன். அதை ஒரு குற்றவாளி கண்களில் நான் பார்க்க முடியாது. அவர் உண்மையை கூறினார் என்பது அவர் முகத்தில் தெரிந்தது. இந்த குழப்பத்திற்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் செய்த தவறிற்காக அவரும் நானும் அனுபவிக்கின்றோம். அங்கே அவர் அழுது கொண்டு தான் ஒரு நிரபராதி என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார். இங்கு நான் அவர் உண்மையை கூறுகிறார் என்று என் மனம் கேட்க, ஆனால் இல்லை என்று என் அறிவு மறுக்க, அனைத்தும் தங்களால் தான். உண்மையை கூறினால் தண்டனை குறைக்கப்படும். அதனால் வாயை திறந்து உண்மையை கூறுங்கள். நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கூறுங்கள். இப்படி செய்வதற்கு யார் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள்? கூறுங்கள். என்னை மன்னியுங்கள், நான் ஒரு நிரபராதி. தாங்கள் வேண்டியது எனக்கு செய்யும் போது நான் எதற்காக லஞ்சம் வாங்க வேண்டும்? நான் ஜோதா பேகத்தின் உடலில் உள்ள அறிகுறிகளை வைத்துத்தான் அவர் கர்ப்பமாக உள்ளார் என்று கூறினேன். என்னிடத்தில் வேறு வைத்தியர் இருந்திருந்தாலும் இதைத்தான் கூறியிருப்பார்கள். இருக்கட்டும் மருத்துவரே, அவரிடம் நீங்கள் கண்ட அறிகுறிகளுக்கு காரணம் வேற ஏதாவதாக இருக்க வாய்ப்பிருக்கிறது அல்லவா? குதாவின் விளையாட்டை புரிந்து கொள்ள இயலாது. பொதுவாக இந்த அறிகுறிகள் பொய்யாகாது. கர்ப்பம் இல்லை என்றால் வேறு ஏதாவது இருக்க வாய்ப்புண்டு. சில மருந்துகள் உள்ளது, அதை உண்ணும் போது நோய்கள் பறந்து விடுகின்றது. நோய் இல்லாதவர்கள் உண்டால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுகின்றது. ஜோதா பேகம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உணவை உண்டிருக்கலாம். இந்த உணவை ஜோதா பேகத்திற்கு யாரோ அளித்திருக்க வாய்ப்புள்ளது. அவர் கர்ப்பவதி என்று மற்றவர்கள் நினைப்பதற்காக இவ்வாறு செய்திருக்க வேண்டும். பொதுவாக வாழை இலையோ அல்லது அதன் ரசத்தை தண்ணீரில் கலந்து பருகும் போதோ சோர்வு, தலை சுற்றல், வயிறு கோளாறு ஏற்பட்டு அதனால் வாந்தி வருவதற்கும் வாய்ப்புண்டு. எனது வாழ்க்கையில் இது போன்றே ஒரு சம்பவம் முன்பு நடந்துள்ளது. இந்த பெண் கர்ப்பமாக இல்லை. என்ன? எவ்வாறு அது சாத்தியம்? 4 மாதங்களாக அறிகுறிகள் தெரிகிறதே, அதற்கென்ன அர்த்தம்? சில காட்டு மூலிகைகள் உள்ளன. அதை உண்ணும் பெண்கள் கர்ப்பம் அடைந்தவர்கள் போல் நடந்து கொள்வார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. பிறகு அந்த பெண்ணின் கணவர் வீட்டில் உள்ளவர்களை மிரட்டி கேட்ட பொழுது அவரின் தாய் தான் செய்த சூழ்ச்சியை ஒப்புக்கொண்டு விட்டார். உண்மையில் அந்த பெண்ணின் மாமியார் அவளை வீட்டை விட்டு விரட்ட நினைத்திருக்கிறார். ஆகையால் தன் மகன் வேலை விஷயமாக வெளியூர் சென்ற பொழுது காட்டிற்கு சென்று மூலிகைகளை கொண்டு வந்து மருமகளுக்கு கொடுத்திருக்கிறார். கர்ப்பவதி போல் தன் மருமகள் நடந்து கொள்ள அவ்வாறு செய்திருக்கிறார். அந்த மாமியாரின் திட்டம் என்னவென்றால், தன் மகன் ஊரில் இல்லாத போது தன்னுடைய மருமகள் வேறு ஆணுடன் தொடர்பு வைத்திருப்பதாக கட்டுக்கதை கட்ட நினைத்திருக்கிறார். இது அவர்கள் இருவரையும் பிரிக்க நினைத்த சதியாகும். சாதாரண குடும்பத்திலேயே அப்படி நடக்கும்போது அரச குடும்பத்திற்கு எவ்வளவோ எதிரிகள் இருப்பார்கள். இது போன்றுதான் உங்கள் பேகம் ருக்கையா பேகத்தின் கரு கூட கலைக்கப்பட்டது. அப்படி என்றால் வைத்தியரே, இதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா? இருக்கிறது. இந்த மூலிகையை எவ்வாறாவது ஜோதா பேகத்திற்கு கொடுக்க வேண்டும். பிறகு 4 மணி நேரத்தில் ஜோதா பேகம் கர்ப்பமாக இருக்கிறாரா இல்லையா என்று தெரிந்துவிடும். வைத்தியர்கள் என்றாலும் நாங்களும் மனிதர்களே உசூர். நோயாளிகளின் அறிகுறிகளை பார்த்துதான் மருந்தை சிபாரிசு செய்கிறோம். 4 மணி நேரம் கழித்து ஜோதா பேகம் நீல நிறத்தில் வாந்தி எடுத்தார் என்றால் அவர் கர்ப்பம் இல்லை என்பது தெளிவாக தெரிந்துவிடும். ஜோதா பேகத்திற்கு இதை எப்படி கொடுப்பது? அந்த வேலையை என்னிடம் விட்டுவிடுங்கள் ஷெஹன்ஷா. வெகு காலமாக எனது ஜலால் இந்த சாம்ராஜ்யத்திற்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதை நீ கொடுத்து விட்டாய் என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இந்த ஒரு உண்மையால் என் மனதில் இருக்கும் அத்தனை ஆசைகளும் தரைமட்டமாகிவிட்டது. இந்த குழந்தைக்கு தகப்பன் ஜலால் இல்லை என்பது. கூறு ஜோதா பேகம், இதுவரையில் ஜலால் உன்னை தொடவே இல்லை என்றால் நீ எப்படி கர்ப்பவதி ஆனாய் ஜோதா? இந்த குழந்தை உனது வயிற்றில் எவ்வாறு உருவானது? ஜோதா பேகம், உண்மையில் இந்த தவறை நீ செய்திருந்தால் இந்த அந்தப்புறத்தில் இருக்கும் உரிமையை மட்டுமல்ல, இந்த சாம்ராஜ்யத்திலேயே நீ இருக்கக்கூடாது. கோவில் படியில் இருந்து தவறி விழுந்து
நீ இறந்து விட்டதாக இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடமும் நான் கூறிவிடுவேன். கோட்டையின் குளத்தில் விழுந்து இறந்து விட்டாள் என்று கூறிக்கொள்கிறேன். ஆனால் நீ இங்கு இருப்பதற்கு மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். அத்தை அவர்களே, இன்று வரை ஆக்ராவில் என்னை புரிந்து கொண்டவர் தாங்கள்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உங்கள் கேள்வியால் அது தவறு என்று புரிந்துவிட்டது. இந்த குழந்தை யாருடையது என்று நீங்களா என்னை கேட்கிறீர்கள்? ஆம், நான் தான் கேட்கிறேன். என் மகனின் மீதுள்ள நம்பிக்கையால் கேட்கிறேன். என் மகன் இவ்வளவு பெரிய பொய்யை கூற மாட்டான் என்ற நம்பிக்கை. அவன் உன்னுடன் ஓர் இரவு கூட கழிக்கவில்லை என்பது உண்மைதான். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் தாயே. நான் ஜோதா பேகத்தோடு ஒரு இரவு இருந்திருக்கின்றேன். என்னை மன்னியுங்கள் ஜலால். அவரை காப்பாற்றத்தானே இவ்வாறு கூறுகிறீர்கள்? ஏன் கேட்கிறேன் என்றால், அவருடன் ஒரு இரவை கழித்திருந்தால் பிறகு ஏன் உங்களுக்கு குழந்தையின் மீது சந்தேகம் வந்தது? ஒரு இரவு கழித்தால் எப்படி தாய் ஆவார்கள் என்பதுதான் எனது சந்தேகம். அதனால்தான் ஜோதா பேகத்தின் மீது எனக்கு தவறான ஒரு சந்தேகம் எழுந்தது. அது என்னுடைய குழந்தைதான் என்று எனக்கு முழு நம்பிக்கை வந்துவிட்டது. இப்படி ஒரு ஆணிற்கு மனைவியானதை நினைத்து இன்று நானே என்னை அதிகமாக வெறுக்கின்றேன். முதலில் தாங்கள் தான் கூறினீர்கள் நீங்கள் என்னை தொடவில்லை என்று. இப்பொழுது என்னுடன் ஒரு இரவை கழித்தேன் என்று கூறுகிறீர்கள். இந்த குழந்தை யாருடையது என்று ஒருமுறை கேட்டீர்கள். இப்பொழுது அனைவர் முன்பும் இந்த குழந்தை உங்களுடையது என்கிறீர்கள். இப்பொழுதாவது தங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று கூறுங்கள். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தங்களுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு என்று கூறினீர்களே, அதைத்தான் பதிலாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இன்று வரை நான் இதை யார் முன்பும் கூறவில்லை. ஆனால் இன்று அனைவர் முன்பும் நான் கூறுகின்றேன், உங்களை நான் மனப்பூர்வமாக வெறுக்கின்றேன். என் கையை உங்கள் கை மீது வைத்ததிலிருந்தே உங்களை அடியோடு நான் வெறுக்கின்றேன். என் மீது இவ்வளவு களங்கம் சுமத்தப்பட்ட அந்த இரவை நான் வெறுக்கின்றேன். என் வயிற்றில் வளரும் இந்த குழந்தையை நான் அடியோடு வெறுக்கின்றேன். அனைத்தையும் வெறுக்கின்றேன். ஜலால், இது உன்னுடைய குழந்தை என்றால் பிறகு எதற்காக முதலில் இது எனது குழந்தை அல்ல என்று போய் கூறினார்? நான் கூறினேனே, ஜோதா பேகத்திற்கு என்னை தவிர வேறொரு ஆணுடன் தொடர்பு இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளத்தான் அப்படி செய்தேன். உறவுகளை விளையாட்டு என்று நினைத்தாயா? நீ ஒரு ஷெஹன்ஷா, ஒரு சாதாரண பிரஜை அல்ல. ஷெஹன்ஷா என்பவர் ஒரு முள்ளை நட்டால் பிரஜைகள் ஒரு காட்டையே நட்டு விடுவார்கள். தாயே, தங்களுக்கு போதும். இனி ஒரு முறை என்னை தாய் என்று அழைக்காதே. உன்னுடைய இந்த கேவலமான செயல் என்னை தலைகுனிய வைத்து விட்டது. இந்த ராஜ்யத்தையே நீ தலைகுனிய வைத்து விட்டாய். ஷெஹன்ஷா ஹுமாயூன் அமர்ந்து ஆட்சி செய்த அரியணையை நீ அவமதித்து விட்டாய். என்னை நினைத்து எனக்கே வெட்கமாக இருக்கிறது. ஒரு நன்னடத்தை உள்ள பெண்ணை பார்த்து நான் கீழ்த்தரமாக கேள்வி கேட்டு விட்டேனே. தாயே, நீங்கள் தேவையில்லாமல் குழப்பமடைகிறீர்கள். ஜோதா பேகத்தின் மீது எனக்கு எழுந்துள்ள சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? அதை முழுமையாக தெரிந்து கொள்ள என்னிடம் சாட்சிகளும் இல்லையே. பிறகு நான் என்ன செய்ய? ஜலால், ஏன் நான் ஒரு ராஜமாதா என்று கூறிக்கொண்டு இங்கு வந்தேன் என்று இப்பொழுது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. உனது தாயாக நான் இங்கு வந்திருந்தால் நீ கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டு உன்னை அறைந்திருப்பேன். ஒரு ராஜமாதா ஷெஹன்ஷாவை அறையக்கூடாது. ஆகையால் தான் நான் அமைதி காக்கிறேன். நீ மட்டும் அரியணை ஏறாமல் இருந்திருந்தால், ஷெஹன்ஷாவாக இல்லாமல் இருந்திருந்தால், இன்று உன்னை என்ன செய்திருப்பேன் என்று எனக்கே தெரியாது. சென்று விட இங்கிருந்து.
நான் ஒரு ராஜமாதா, நீ இந்நாட்டின் ஷெகன்ஷா என்பதை மறந்து விடுவதற்குள் இங்கிருந்து சென்று விடு. நான் உன்னிடம் கீழ்த்தரமாக பேசிவிட்டேன் ஜோதா. இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்றால் இதற்கு நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் போதாது. ஆகையால் இதற்கு தண்டனையை ஏற்றுக்கொள்வதே சரியான வழி. நான் உனக்கு முழு சுதந்திரம் அளிக்கிறேன் ஜோதா. நீ நினைக்கும்படி எனக்கு தண்டனையை வழங்கு. தனது கடமையை நிறைவேற்ற முடியாத மகாராணிக்கு கடினமான ஒரு தண்டனையை வழங்கு. தன்னுடைய மகளின் கற்பையே சந்தேகித்த ஒரு தாய்க்கு நீ தண்டனை வழங்கு ஜோதா. இல்லை அத்தை அவர்களே, நீங்கள் வயதில் பெரியவர்கள். ஆசிர்வாதம் மட்டும்தான் செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க கூடாது. எனக்கு உங்கள் மீது கோபம் இல்லை. என்னுடைய கோபம் ஷெஹன்ஷாவின் எண்ணத்தின் மீது. அவருடைய எண்ணத்தில் ஒரு பெண்ணிற்கு மானம், மரியாதை, கௌரவம் எதுவுமே இல்லையே. என்னை மன்னித்து விட ஜோதா. வா ருக்கையா, வா. என் மீது கோபத்தோடு என்னிடம் 1000 கேள்விகள் கேட்பதற்காக வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். கேள்விகள் என்னவோ கேள். ஜலால், ஏன் இவ்வாறு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு புறம் ஜோதா பேகத்தை தொடவே இல்லை என்கிறீர்கள், பிறகு சில சமயம் ஓரிரவை கழித்தேன் என்கிறீர்கள். ஒரு புறம் பிள்ளை யாருடையது என்று கேள்வி எழுப்புகிறீர்கள், பிறகு அந்த குழந்தை என்னுடையது என்கிறீர்கள். ஏன் இந்த அர்த்தமற்ற விளையாட்டை விளையாடுகிறீர்கள்? இது என்ன அர்த்தமற்ற விளையாட்டு என்பதை நானும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ருக்கையா. இதற்கு முன்பு உன்னை சந்தித்த போது நீ உன் நண்பனை இழந்து விட்டேன் என்று கூறினாய். உன் ஷெஹன்ஷாவையாவது நீ நம்புகிறாயா இல்லையா? எது நடக்கவிருக்கிறதோ அது நடக்கட்டும். என்ன நடக்க வேண்டும் ஜலால்? சில விஷயங்களை அறிந்து கொள்ள நாம் மாணிவேர் வரை செல்ல வேண்டி இருக்கும் ருக்கையா. நான் செய்ததும் அதுதான். ஆனால் தாங்கள் ருக்கையா, உனக்கான பதில் இன்னும் சில மணி நேரங்களில் வந்துவிடும். சலாம் ஜோதா பேகம். மோத்திபாய், ஜோதா பேகத்துடன் நான் சற்று நேரம் தனியாக பேச வேண்டும். நீங்கள் காத்திருங்கள். அந்த கண்ணீரை நிறுத்தாதீர்கள் ஜோதா பேகம். அது வரட்டும், விடுங்கள். அதனால் தங்களின் மனதில் உள்ள பாரமும் குறையும். நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கின்றதா ஜோதா பேகம்? தாங்கள் என்ன பேசுகிறீர்கள் சலீமா பேகம்? எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. அப்படியென்றால் நான் கூறுவதை முழுமையாக கேளுங்கள். நீங்கள் எவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. உங்களின் வேதனை எனக்கு புரிகிறது. உங்களை நினைத்து எனக்கு ஒரு வேலையும் ஓடவில்லை. சரி, அதை பற்றி பேச வேண்டாம். இதோ பாருங்கள், நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று. ரோஜாப்பூ ஷர்பத். இதை குடித்துவிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். என் மேல் காட்டும் கனிவுக்கு நன்றிகள். ஆனால் சலீமா பேகம், இப்பொழுது எதையும் பருக எனக்கு மனமில்லை. ரோஜாப்பூ ஷர்பத்தை தாங்கள் குடித்தே ஆக வேண்டும் ஜோதா பேகம். ஏனென்றால் இதை பயன்படுத்திதான் உங்களுக்கு மருந்தை அளிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் களங்கமற்றவர் என்று அனைவருக்கும் தெரியும். நீங்கள் இந்த ஷர்பத்தை குடிக்கவில்லை என்றால் ஜோதா பேகம், என் மீதும் தங்களுக்கு கோபம் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வேன். பருகி பாருங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும். என்னுடைய மன திருப்திக்காகவாவது இதை நீங்கள் பருக வேண்டும். தங்களுக்கு தெரியுமா ஜோதா பேகம், இந்த ரோஜாக்கள் பிரத்யேகமாக நம் தோட்டத்திலிருந்து பறிக்கப்பட்டவை. இது கூட தங்களைப் போலவே மிகவும் இனிக்கின்றது. மிக்க நன்றி. சரி, நான் கிளம்புகிறேன். யாரோ ஒருவர் ஷெஹன்ஷாவிற்கும் ஜோதா பேகத்திற்கும் இடையில் உள்ள உறவை கெடுக்க நினைக்கிறார்கள்.
இருவருக்கும் உள்ள இடைவெளி வளர்ந்து கொண்டே போகிறது. இதை எவ்வாறு சரி செய்வது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மை ஜான், இந்த மருந்தை பருகுங்கள். நேற்றிலிருந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையே. இதில் மருந்து இல்லையே, இது காலியாக இருக்கிறதே. அது சரி, பொய்யான மருந்தா? நிஜமான மருந்து என்று நான் எப்போது கூறினேன்? நான் விளையாடினேன். அது சரி, இதை எங்கிருந்து எடுத்து வந்தாய்? என்ன விஷயம் ரஹீம்? அம்மாவிற்கு நீ என்ன மருந்தை கொடுக்கிறாய்? ஆதாப் ருக்கையா பேகம். ஆதாப். சலாம் அலைக்கும் அம்மி ஜான். வலைக்கும் அஸ்லாம் ரஹீம். எங்கே சொல் பார்க்கலாம். அம்மாவிற்கு நீ என்ன மருந்தை அளித்துக் கொண்டிருந்தாய்? அம்மி ஜானுக்கு ஆரோக்கியம் சரியில்லை. அவர் வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் நான் மருந்து கொடுத்தேன். செல்லுங்கள் ரஹீம், வெளியே சென்று விளையாடுங்கள். அமருங்கள். இந்த வானிலையால் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா? அல்லது ஜோதா பேகம் போல் தாங்களும்? ருக்கையா பேகம், தாங்கள் நினைத்தது போல ஒன்றுமே இல்லை. நீங்களே ஒன்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அனைவரும் ஜோதா பேகத்தை பற்றி என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நமக்கு என்ன ருக்கையா பேகம்? ஒன்றுமில்லாததை பெரியதாக்குவதுதானே அவர்களுடைய வேலையே. அவர்களை பற்றி அல்ல, ஷெகன்ஷாவை நினைத்தால் தான் கவலையாக இருக்கிறது. என்னுடைய சந்தேகம் எல்லாம், என்ன காரணத்திற்காக ஷெகன்ஷா தனது பழக்கத்தையே மாற்றிக்கொண்டு விட்டார்? என்னை விட்டுவிட்டு தங்களுடன் தானே முக்கியமான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். பரவாயில்லை, ஷெகன்ஷா யாரிடமும் கூற வேண்டாம் என்று கூறியிருந்தால் என்னிடமும் கூற வேண்டாம். நீங்கள் என்னுடைய தங்கை ருக்கையா பேகம், அதோடு மகாராணியும் கூட. அந்த புறத்திலும் ஷெஹன்ஷாவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய முக்கியத்துவத்தை தாங்களே அறிவீர்கள். அது மட்டுமல்ல, என்னை விட ஷெகன்ஷாவை பற்றி அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அதனால் தான் எனக்கு கவலையாக இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் தான் ஜோதாவினால் அவர் வேதனைப்பட போகிறார் என்றுதான். நான் இன்னொரு முறை கூறுகிறேன் ருக்கையா பேகம், வேலையில்லாதவர்கள் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏன், ஒருவேளை இது ஜோதா பேகத்தையும் ஜலாலையும் பிரிப்பதற்காக போடப்பட்ட திட்டமாகவும் இருக்கலாம். பிரிப்பதற்காகவா? சலிமா பேகம் அவர்கள் என்று சேர்ந்திருந்தார்கள் பிரிப்பதற்கு? சரி, ஏதோ ஒன்று. ஜலால் என்னிடம் கூறியதை வைத்து பார்த்தால் எனது சந்தேகம் வலுக்கிறது. ஜோதா பேகம் வேறொரு ஆணுடன் தொடர்பு. இடையூறுக்கு மன்னிக்கவும் ருக்கையா பேகம். நீங்கள் ஒரு மகாராணி. பாபர் மற்றும் ஹுமாயூன் அவர்களின் கௌரவத்தை காக்க வேண்டும். அவ்வாறே ஜோதா பேகமும் ஒரு நல்ல வம்சத்தை சார்ந்தவர்தான். உங்களுடைய தகுதிக்கு வதந்தி பேசுவது நன்றாக இல்லை. இது வதந்தியா, உண்மை செய்தியா சலிமா? வேண்டாம் என்றாலும் இந்த வதந்தி ஊர் முழுக்க பரவதான் போகிறது. வதந்திகளை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? உண்மை தெரியட்டும், அன்று பார்த்துக் கொள்கிறேன். நீங்களே யோசியுங்கள். இந்த செய்தி பிரஜைகளின் காதில் எட்டியவுடன் லட்சம் கேள்விகள் எழும். பிறகு நீங்களும் ஷெகன்ஷாவும் எத்தனை பேரின் வாயை மூடுவீர்கள்? இன்னொரு விஷயத்தையும் ஆலோசித்து பாருங்கள். இப்பொழுதெல்லாம் ஷெகன்ஷா தங்களிடம் ஆலோசனை கேட்கிறார். யாருக்கு தெரியும், இந்த பிரச்சனையையும் நீங்களே தீர்த்து வையுங்கள் என்று கூறினாலும் கூறுவார். சென்று வருகிறேன். உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் ருக்கையா பேகம். தாங்களும் எது வேண்டுமானாலும் கூறுங்கள். ஜோதா பேகம் கற்புடையவர் என்று நான் அறிவேன். அந்த உண்மையும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். சொன்ன நேரம் கடந்து விட்டது. இனி என்னால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. இந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கவலை கொள்ளாதீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்று நிந்திக்க வரவில்லை. அதாவது நீங்கள் உங்கள் தாயாரையே, மகாராணியிடமே அவ்வாறு பேசும் பொழுது என்னை போன்றவளை எப்படி மதிப்பீர்கள்? என்னுடைய கற்பை பற்றி தங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் தான் அனைவர் முன்பும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டீர்கள். எப்படிப்பட்ட மனிதர் நீங்கள் ஷெஹன்ஷா? நான் சுய நினைவில்லாமல் இருந்த பொழுது அதை பயன்படுத்திக் கொண்டீர்கள். பிறகு என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னோடு உறவை ஏற்படுத்திக் கொண்டீர்கள். அதன் பிறகு என் கற்பை களங்கப்படுத்தி விட்டீர்கள். என் வயிற்றில் வளரும் குழந்தை யாருடையது என்று நீங்கள் சந்தேகித்தீர்கள். நான் உங்களை வெறுக்கின்றேன் ஷெஹன்ஷா, அடியோடு வெறுக்கின்றேன்.
உங்களை இந்த உலகம் பழிக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன். எனது வாழ்க்கையில் முதல் முறையாக நான் பொய் கூறியிருக்கின்றேன். என்னை நீங்கள் வெறுப்பதில் நியாயம் இருக்கிறது. அதனால் உங்கள் வெறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.